ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சேன் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து Oh நம்ம புதுசாக man, ஓப்பன் பண்ண I should have ஒரு finished those இது. deep fried chicken ஹாய் wings from last night. எல்லாருக்கும் ஹாய். என்ன I'm அப்படின்னு பார்த்தீங்கன்னா starving. நாம் இந்த மேட்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம புதுசாக கேமே விளையாட போகிறோம். பட் எனக்கு அந்தளவுக்கு விளையாட தெரியாது, நான் ஒரு பிளேயரும் கிடையாது. ஓகேவா, இதுதான் ஸ்டார்ட் அப் என்னது. ஏன்னா என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னுட்டிங்கன்னா, நான் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஸ்பெக்டரில் போயிட்டு மற்றவங்களோட ரூம் மேட்சை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, பட் வாங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓனாக விளையாடுறது. ஓகேவா, நீங்கள் வந்து அதர் டீம் கூட இல்லை அதர் பர்சன் கூட விளையாடுறதுக்காக கொடுக்குறது. பட் இதிலே வந்து இங்கே பட்டல் ப்ரொஃபைல் மேலே இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் கஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே காமிக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரூம் மேட்ச் தான். ஓகேவா, பட் இந்த ரூம் மேட்சை நீங்கள் பார்க்க முடியுமா முடியாது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இது போட்டிருக்குல்ல, லாக் போட்டிருக்கு. இந்தமாதிரி லாக் போட்டிருந்தா அது பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து அதை வந்து செக்யூராக இருக்குன்றதுக்காக அவங்க ரூம் மேட்சுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கண் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதில் பாருங்கள், இங்கே இப்போ இதில் வந்து பாஸ்வேர்டு கிடையாது, இது எல்லாமே இருக்கா. இப்போ ஜஸ்ட் அந்த கண் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இங்கே மேலே இருக்கிறவங்க கீழே இருக்குது, என்னோடய கேம் சேன் கேமிங்ன்றது கீழே இருக்குன்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்பெக்டர் லிஸ்ட். இந்த ஸ்பெக்டர் லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் ஷோ பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ரூம் மேட்சை நீங்கள் விளையாட முடியாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அதுதான் இதோட இது. அதுவே நீங்கள் இந்த பிளேயர் கூட இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மேட்சை வந்து விளையாடலாம். இப்போ நாம் வந்து பிளேயர் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்பெக்டரில் வந்து அவங்கள வந்து லிஸ்ட் அவுட் பண்ண தான் வந்திருக்கும். ஓகேவா, பட் இதில் ஒருத்தர் ஆஃப்லைனில் இருக்கார், அதனால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களான்றது தெரில. நம்ம வேறு ரூம் மேட்ச் வேணால் பார்க்கலாம். ஓகேவா, ஸ்டக் ஆகிடுச்சு, சாரி கைஸ், ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு சுத்தமாக. ஓகே, திரும்பி ஃப்ரீ ஃபயர் கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணனா ஜஸ்ட் அதிலே கண்டினியூவில் தான் வரும். பட் அந்த ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அந்த ரூம்குள்ளேயே போவோம். இல்லை அப்படின்னா நம்ம வெளியே வந்துடும். பட் ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேணால் வெளியே வந்துடலாமா. ஆனால் 7 ரவுண்டு தான், பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு ஆள் வந்து இதில் இருக்கார் ஆஃப்லைனில், அவர் வந்துட்டார்னா கஷ்டே பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் லெட் மீ ரெடி டு லெட்ஸ் பிகினிங் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு இது பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்குமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா. நான் காய்ஸ் மேட்ச்சு கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி காய்ஸ், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்காது. ஜஸ்ட்டு அவங்க விளாடுற மேட்ச்சில் நாம் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது தான். ஓகேவா, மற்றபடி எதுவும் கிடையாது. 2 பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வேறு மேட்ச் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே பார்க்குறேன். இப்போ 1 and 2 சோலோவா, இதில் ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டாரே. சரி ஓகே, இதுவும் வேணாம். இது பாஸ்டர் போட்டிருக்கு, இதில் 32 இந்த மாதிரி இந்த 46 30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை இது பிளேயரு இவங்க வந்து நானுபிள் தான். பட் ஆனால் இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால் இந்த பிளேயரில் நம்ம பார்க்க முடியாது. அதனால் ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மீதி எல்லாமே லாக்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூம் என்ட்ரு ஐடின்னு இருக்குல்ல, ஒரு சில பேர் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஐடி சொன்னாங்களா கூட அந்த ஐடி நம்பர் போட்டு இதில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்க ஐடி வரும். அதில் கிளிக் பண்ணி நீங்களே இன்வைட் பண்ணலாம். பட் 0 கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லாத நிறைய ஐடி வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம இந்த கண்ணைக்கனை கிளிக் பண்ணி ஸ்பெக்டரில் வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஸ்பெக்டர் லிஸ்ட்டில் இது இருக்கும் பார்த்தீங்களா, மேலே இருக்கிறதெல்லாம் பிளேயரு, கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்பெக்டர் லிஸ்ட். அப்போது ஓகே, சரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுலேயும் ஒருத்தர் ஆஃப்லைனில் இருக்கார், இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகாது. வேறு ஏதாவது ஒரு மேட்ச்சு, இது ஒர்க்கே ஆகலை. வாட் யூ மீன்? ஓகே, இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேவா, பட் இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்காங்க, யாரும் வந்து ஆஃப்லைனில் இல்லை. அதனால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பெட்டோன் எவ்ரி டூ ரெடி லெட்ஸ் பிகினிங் சொல்லி வந்திருக்கு. ஓகே சூப்பர் வாய். சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த மேட்ச் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பட் நான் என்னன்றதை வெயிட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. காய்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்களாம். ஓகே ஓகே, மிஷன் 4 பேர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 4 பேர் இப்போ இது 4 into 4 இல்லை 8 into 8 தெரில, 8 into 8 பொழுது. ஓகே ஓகே, பட் நான் அதிலே உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வரலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் போட்டுங்க 7 போட்டுக்கல, இது ஆக்சுவலாக 7 ரவுண்டு தான் இந்த மேட்ச். ஓகேவா, இந்த மேட்சோட இது வந்து பார்த்திங்கன்னா 7 ரவுண்டு தான், 7 ரவுண்டு வரைக்கும் தான் அவங்க விளையாடுவாங்க.
பட் நமக்கு இதில் வந்து ஒரு சில இதில் 15ன்னு காட்டும், இல்லை இதில் எஸ்ன்னு காட்டும், இல்லை நோன்னு காட்டும். பட் 15னா மொத்தம் 15 ரவுண்ட் இருக்கும். நம்ம அந்த 15 ரவுண்டு விளாட்னோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டைமிங் சென்ஸ் ஆக்சுவலாக ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த ரேஞ்சு வந்து மேட்ச் போகும். பட் 7 நிமிஷம் அப்படின்றதால டக்குன்னு முடியலாம். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 7 நிமிஷம் அதுக்குள்ளேயே வந்து மேட்ச் முடியலாம். பட் ஆனால் இது ஏன்னா 7 ரவுண்டு தானே, அந்த மாதிரி இது ஓகேவா. கைஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எல்லாம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் எதுவும் இல்லையே. பட் நீங்களும் கமெண்ட் பண்ண அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இந்த டாப் 2 ரிப்ளை அப்படின்னு இருக்கல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இதில் கமெண்ட் பண்ணணுனாலும் ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் இந்த ரூம் மேட்சில் ஓகேவா. பட் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லி கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபெக்டரில் இருந்தோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு அவங்களே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. மற்றபடி யார் எதுவும் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பக்காவாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. ஓ ஆளை சேஞ்ச் பண்ணியிருக்காரு போல், யாரெல்லாம் தேவை யார் யார் தேவையில்ல அப்படின்ற மாதிரி. ஓகே வெயிட் பண்ணுங்கள், என்னன்னு பார்த்துடலாம். ஓகே என்னாச்சு வெளியே வந்துச்சு அப்படிங்கிறீங்கன்னா நமக்கு இப்போ அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக டைம் ஆகும். அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் அதில் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுக்கு வெளியே தள்ளிடுச்சு. ஜஸ்ட் அதே 0ல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா, இது என்ன இருக்காங்களா பக்கமா. இதில் ஆஃப்லைன் ஓகே, அதுலேயும் செட் ஆகாதா. வேறு யாராவதுப்பா யாராவது ஒரு மேட்ச் விளாடுங்கப்பா. ஜஸ்ட்டு என்னப்பா சப்ஸ்கிரைபருக்காக காமிக்கலான்னு நினச்சேன், பட் ஒன்றும் பெருசாக இது இல்லையே. அதாவது 5x8 போட்டிருக்கு, இதுலேயும் ஆஃப்லைனில் இருக்காரா தலைவா? எங்கே தலைவா இருக்கீங்க? எல்லாம் ஆஃப்லைன் வருது. சோலோ இதுதான். இவர் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பார்க்கமா. ஓகே சூப்பர் கைஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்ச் ஓகேவா. இப்போ 2x2 சரி 1x1 பட் 2 பேர் தான் விளாட்றாங்க ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வச்சு கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே என்னென்னு NQCAOBC ஒரு மேட்ச் ஒருத்தர் விளாட்றாரு. அடுத்து இன்னும் ஒருத்தர் ரெண்டாவது ஆப்போசிட். இப்போ நம்ம இவங்க தான் பார்க்க முடியும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போட்டோம். யார் ஜெயிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்கள வந்து இப்போ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நமக்கு ஷோ பண்ணிவிடும் ஓகேவா. அந்த ஸ்பெக்டரில் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா யார் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களோ அந்த ரவுண்டே அவங்கள ஷோ பண்ணி காட்டும். இப்போ நம்ம NOAக்குன்றத பார்க்குறோமா, இவரை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஜஸ்ட்டு நீங்களே பாருங்கள். நோ ஈகோவா ஈகோ அப்படி தான், அதுதான் நினைக்கிறேன். EAC போட்டிருக்கு. சரி ஓகே என்னப்பா இது ஏதோ நோ பை நினைக்கிறேன்ப்பா. அசால்ட்டாக இவ்வளோ பக்கத்தில் இருந்தெல்லாம் இது பண்ண முடியும். இந்த ஒன்றே எதில் இருக்கணும். அவர் வச்சிட்டார். யார் அவரு? யஸ்வந்தின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் விளையாடுறாரு ஓகேவா. யஸ்வந்தி இதில் 2 பேர் தான். இப்போ இதில் தெரிஞ்சுக்கலாமா. யஸ்வந்தின்றது ஒரு டீமு, சாரி ஒரு நபர். அடுத்ததில் இன்னொருத்தர். நாம் வந்து ஸ்பெக்டரில் வந்து இருக்கிறோம் ஓகேவா. யஸ்வந்தியில் வந்து இப்போ நம்ம அவர் ஜெயிச்சதால யஸ்வந்த் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் நமக்கு இங்கே வர நோ எல்ஸ் த ஸ்பெக்டர். இப்போ நான் வேறு ஒருத்தவங்கள காமிக்க முடியாது ஸ்பெக்டரில் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுது. ஓகே சரி வெயிட் பண்ணுங்கள். பட் இது வந்து இன்னும் நமக்கு தான் 7 ரவுண்ட் இருக்குல்ல, விளாடட்டும். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ யஸ்வந்த் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யஸ்வந்த் ஒயிட்டினான்னு தெரில, யஸ்வந்தி அப்படின்றவானான்னு தெரில. சரி ஓகே பார்க்கலாம். பா என்னப்பா இது? பாட் ஐடி சாரி கைஸ்.
மேட்ச்சே ஒன்றும் நல்லா இல்லை, இது சும்மா மொக்க மேட்ச். எவர் அவர் அந்த பிளேயரே இல்லை போலுக்கு, ஆப்போசிட்லேயே ஆளே இல்லை. வேஸ்ட், சுத்த வேஸ்ட் இந்த மேட்ச். ஸோ சேட். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்டரில் எப்படி வீடியோ பார்க்குறது தான் இதோட நம்மளுடைய நோக்கமே. ஓகேவா? அதை பற்றி தான் இது பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் இனிமேல் ஸ்பெக்டரில் எப்படி பார்க்குறன்ற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணினே இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.